Hi, hello friends, welcome to Punarvis kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஆட்டு ஈரல் வறுவலுங்க. இந்த ஆட்டு ஈரல் வறுவலை நம்ம வீட்ல எப்போ செய்யும்போதும் ஒரு விதமான கவுச்சி ஸ்மெல் வரும். அது வந்து இல்லாம எப்படி சமைக்கிறதுன்னு நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 250 கிராம் அளவுக்கு ஈரல் எடுத்துருக்கேன். இது கூட ஒரு மண்ணீரலை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பொடி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்படி வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு காரெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஈரலுக்குள்ளே உப்பு காரெல்லாம் ஏறி சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நமக்கு வதக்குனா போதும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். 2 பிரியாணி இலை, 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், ஒரு சிறிய துண்டு கடல் பாசி, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியது இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஈரலை வதக்கும் போதே கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு விழுதை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து வாசனை இல்லாமல் இருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ 2 சின்ன தக்காளியை நான் கட் பண்ணியதை இல்லை சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க போதும். இது ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் வதங்க விடலாம். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இப்போ வதக்கி வச்சிருக்கிற ஈரலை சேர்த்துக்கலாம். இந்த ஆட்டு ஈரலோட ஒரு மண்ணீரலையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஈரல் வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ ஈரல் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இப்போ 1/2 எலுமிச்சம்பழ ஜூஸை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஆட்டு ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈரல் வறுவலில் வந்து சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி தோசையோட சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? அப்போ ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.